தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, கடகராசி, பூசம் நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரம். இந்த கடகராசியில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார். அந்த வக்ரமாகக்கூடிய சனி 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் 2 நட்சத்திரத்துக்கும் கனெக்ட் ஆகிறார். அதாவது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதம் வரைக்கும் வருவார். இந்த நட்சத்திராதிபதிகள் யோக கிரகமாக உங்கள் சுய ஜாதகத்துக்கு, அதாவது இந்த ராசிக்கு ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது 3ஆம் அதிபதி வரையாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத புத பகவான் அவரோட நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். அதே மாதிரி நம்ம பின்னோக்கி வர மாதிரி ஒரு மாயத்தோற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நட்சத்திரம் வரைக்கும் கனெக்ட் ஆகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்தில் வக்கர காலங்களில் இருக்கும்போது என்ன மாதிரியான நன்மையும் தீமையும் நடக்கும்? இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா, நன்மை நடக்குமா? ஏன்னா அந்த நட்சத்திராதிபதியை பார்க்கணும். அந்த நட்சத்திராதிபதி இப்போ சனி நகரக்கூடிய இடம். சனி 9ஆம் இடத்துல. ஒரு சில பேருக்கு 9ஆம் இடத்துல வக்கரமானார்னா அஷ்டம சனியோட தாக்கம் தெரிய ஆரம்பிக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறாங்க. அஷ்டம சனியோட தாக்கமெல்லாம் இருக்காது. ஏன்னா 2025 சனி பெயர்ச்சிக்கு பிறகு சனி பகவான் வக்ரமானார் திருக்கணித முறைப்படி. அது கும்பராசியோட கனெக்ட் ஆனார். கும்பராசிக்கு வந்துட்டு போன மாதிரி. அப்போ அஷ்டம சனியோட தாக்கம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் அந்த இடத்துல இருந்து வக்ரமாக்கும்போது மீனராசியில் மட்டும்தான் வக்ரமாகுவார். இப்போ அந்த மீனராசியில் வக்ரமாகக்கூடிய சனி குரு பார்வையில் இருக்கிறார். உச்ச குரு பார்வையில் ராசிக்கு இந்த உச்ச குரு இருக்கிறார் இல்லையா, இவரோட பார்வை 9ஆம் பார்வையாக இந்த சனி பகவானுக்கு விழுது. இது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அதாவது நிறைய பேருக்கு அந்த சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா இந்த குரு பார்வை அதை நிவர்த்தி பண்ணும். குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பார். இது எப்படி கொடுப்பார் அப்படின்னா, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இது எப்படி கொடுப்பார் அப்படின்னா, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த முயற்சி எதை எடுத்தாலும் தடையாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை கிடச்சிரும். அது மாதிரி நிறைய போராட்டங்களை கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் இது. மெயினாக எப்படி சொன்னாலும் இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது பெரிய கஷ்டங்களை கொடுக்காது இந்த கடகராசிக்கு. இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் இந்த பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு 20-25 வயசுக்கு மேலே எந்த தசை பற்றி பேசினாலும் சரி, அந்த தசைக்கு நீங்கள் என்ன பாதத்தில் இருந்தால் என்ன தசை நடக்கும், 4ஆம் பாதம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். 22 வயசுக்குள்ளே மட்டுமே பொதுவாக ஒரு பலனாக எடுத்துப்போம். ஏன்னா 22 வயசு வரைக்கும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. ஏன் கொடுக்காது அப்படின்னாக்கா, அவயோக தசைகள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசைகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதாவது சுய ஜாதகத்தில் தசா நடத்தக்கூடிய கிரகம் ராகு கேதுவோடு சேர்ந்திருந்து, இன்னொன்று அவயோக கிரக நட்சத்திரம் இல்லை அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருந்தால் மட்டும்தான் ரொம்ப மோசமான டைம் அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி மறைமுக சுப தொடர்பு, ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தசைகள் கிடையாது கடகராசிக்கு ஒவ்வொரு வயசுக்கும். அப்போ அந்த தசைகள் எப்படி இருக்கும், அப்போ அந்த தசைகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது? அப்போ கடகராசியில் இருக்கிறவங்க நல்லாவே இல்லையான்னு கேட்டிங்கனாக்கா நல்லா இருக்கிறாங்க. கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் சூப்பரான வேலையில் இருக்காங்க. 5 லட்ச ரூபா சம்பளம் அந்த லெவலில் இருக்கிறாங்க. அப்படி பிஸியாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரதசெல்லாம் அப்படி வச்சுன்னு இருக்கு அவங்கள. ஆனால் வளர்ச்சி இல்லாமல் வச்சுன்னு இருக்கும், நிம்மதி இல்லாமல் வச்சுன்னு இருக்கும். அவ்வளோதான். பணமாக வரும் ஒரு சில பேருக்கு மட்டும், எல்லாருக்கும் சொல்ல அந்த சுய ஜாதகத்தை பொறுத்து. அதுக்காக கடகராசியில் கஷ்டப்படக்கூடிய தசையே வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிறவி கர்மா அப்படிங்கிறது நமக்கு வாழ்கிறதுக்கு உண்டான என்ன வழியோ அதை கொடுத்துட்டு தான் அது கஷ்டத்தை கொடுக்கும். எப்படி அப்படின்னா, ஒரு தசை வருது, அந்த தசை மறைமுக சுப தொடர்பில் வச்சிரும். அது அப்போ அது கெடுதல் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் கூட நன்மை செஞ்சிடும், கெடுதல் செய்யாது. கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடாது. அது மாதிரி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ பூச நட்சத்திரம்னாக்கா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
பிறப்பு தசை அப்படின்னாக்கா சனி தசை, அதன் பிறகு புதன் தசை. புதன்லாம் வந்து நன்மையே செய்யாது. கேது அமர்ந்த இடத்த பொறுத்து அது வந்து எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். அது புதனோட சேர்ந்து தான் உட்காரும். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா புதனோட வீடு அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் புதனோட தன்மையில் எடுத்துக்கும். இல்லைனா சுக்கரனோட வீட்டில் போய் உட்காரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனோட தன்மையில் அது வந்து பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே தொடர்ச்சியாக ஒன்று புதன் ப்ளஸ் வந்து கேதுவாக இருக்கும், இல்லைனா கேது ப்ளஸ் வந்து சுக்கரனாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் 24 வருஷம் இல்லைனா 25 வருஷம் ஒரே அமைப்பில் இருக்கும். புதனோட வீடுகளில் உட்காந்துதுனாக்கா சனி தசைக்கு பிறகு அப்படியே 24 வருஷம் புதன் என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யும். சுக்கரனோட வீட்டில் உட்காந்துதுனாக்கா சுக்கரன் என்ன செய்யணுமோ அதைத்தான் வந்து 27 வருஷம் செய்யாது. 20 + வந்து 7 27 வருஷம் செய்யும். அதாவது சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரதசை மாதிரி அது இது மாதிரி தான் இருக்கும். அப்போது நம்ம வாழவே முடியாதெல்லாம் கிடையாது, கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்லாம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் எந்த ஒரு கிரகமும் மறைமுக சுப தொடர்பில் உக்காந்துச்சுன்னா அருமையான உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுத்துரும். இன்னொன்று கோச்சார ரீதியாக சனியும் வந்து மறைமுக சுப தொடர்பில் உக்காண்டான்னு வச்சுக்கலாம், சிறப்பு. அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன் படிக்கிற காலத்துக்கு மட்டும் நான் பொதுவாக சொல்கிறேன் அப்படின்றதுனால இதை சொல்கிறேன் நான். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 22 வயசுக்குள்ளே என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை 27 வயசு வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பூச நட்சத்திரம் 17 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 17 + 17 34 வயசு வரைக்கும் புதன் தசை இருக்கும். என்னோட கணக்குப்படி 27 வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ 4ஆம் பாதமாக இருந்தீங்கன்னாக்கா 20 வயசோட கூட புதன் தசை முடியலாம். அப்போ புதன் தசை வந்தாலும் சரி, இது மாதிரி அவயோக தசைகள் படிக்கிற காலகட்டத்தில் போயிடுறது நல்லது. எப்படி பார்த்தாலும் மறைமுக சுப தொடர்பில் உக்காந்துருக்கும். அதாவது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் உட்காந்து தசை பண்ணும். அப்போ அது வந்து பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இது வரைக்கும் கொடுத்துருக்கலாம். அஷ்டம சனியில் வந்து நிறைய கஷ்டப்பட்டீங்க. படிக்கிற காலகட்டத்தில் முன்னேற்றம் இல்லாமல், நினச்சதை சாதிக்க முடியாமல், நினச்சதை விட அதாவது நம்ம சாதிக்கணும்னு நினச்சதை விட கம்மியாக சாதிச்சு, கம்மியாக மார்க் எடுத்து அது மாதிரி பாஸ் பண்ண முடியாமல் ஒரு 2 முறை 3 முறை அட்டன் பண்ணி தான் பாஸ் பண்ணுறது, அது மாதிரி நிறைய அரியர் வச்சு பாஸ் பண்ணுறது, இது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்க போகுது. இப்போ வந்து கடகராசிக்கு வந்து அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சனி வக்கரத்தில் வந்து படிக்கிற காலகட்டத்தில் அவ்வளோலாம் டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு சிலருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, முயற்சி பண்ணுங்கள், பெரிய முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். இன்னொன்று தவறான வழியில் போகாதீங்க. நான் எப்போவுமே அந்த ஒரு 2 நிமிஷம் அதை ஒதுக்கி சொல்லிடுவேன், உங்களுக்கு போர் அடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா இந்த கடகராசிக்கு ஸ்பெஷலாக சொல்கிறது, அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் வந்து அவயோக தசைகள். அது எப்படி இருக்கும்னு உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். மெயினாக எந்த தசையும் நல்லது செய்யாத அமைப்பில் தான் வரும். அப்போது நம்ம படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? இப்போ உங்களோட வாரிசுகள் வந்து கடகராசியில் இருந்தால் கூட நல்லபடியாக படிக்க வச்சுருங்க. 22, 24 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அது ஏதோ ஒன்று பண்ணியாவது படிக்க வச்சுருங்க. படிப்புங்கிறது ஒன்று கையில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா பின்னாடி எதிர்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடியதை நம்ம சமாளிக்கலாம். ஏன்னா ஒரு கஷ்டம் வரும், படித்தவங்களுக்கும் கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த கஷ்டத்தை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம், மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் கொடுக்கறது நமக்கு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பு கையில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு வருவேன். அது போர் அடித்தா அது நான் பொறுப்பு கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 22 வயசுக்கு மேலே இப்போ புதன் தசை நான் எடுத்திருக்கேன் இல்லையா, இப்போ புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை பூச நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஏன்னா அந்த நட்சத்திராதிபதி தான் வக்கரமாகிறார். 7 குடைய கிரகம் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நிறைய அவமானப்பட்டிருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல, நிறைய வந்து உங்களுக்கு வந்து நெருக்கடிகள் நிறைய இருந்திருக்கலாம். அதெல்லாம் மாறக்கூடிய தன்மைகள் இருக்குது. 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி வக்கரமாகிறதுனால இப்போ வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், சக்ஸஸ் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 9ஆம் இடத்துல தான் இருக்கார், குருவுடைய பார்வையில் இருக்கார். திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இன்னொன்று லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜ் அப்படின்னாவே, லவ் மேரேஜ்னு சொல்லலை, லவ் அப்படின்னாவே எனக்கு பேட் டைம் தான் சொல்வேன். அப்போ லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணி நிறைய பேர் நல்லா இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. கொஞ்சம் அனுசரித்து போங்க. லவ் மேரேஜ் பண்ணாலே அனுசரித்து போகிறது நல்லது. வாழ்க்கையில் வந்து நிறைய நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே இருக்காது, எல்லாமே அங்கேயே அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது நல்லது. இன்னொன்று குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்.
ஏன்னா குரு வந்து ராசியில் இருக்கிறது சிறப்பு. 5ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கறது, 9ஆம் பார்வையா அந்த வக்கர சனியை பார்க்கறது சிறப்பு. இதெல்லாம் இது நல்லாவே இருக்கு. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறது நல்லது. அதாவது இப்போ ஏதாவது முதலீடு போடணும்னா கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து போடுங்க. ஆல்ரெடி போயிட்டுருக்கு, நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்குன்னா பரவாயில்ல, நல்லபடியாக போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து கேது தசை. இப்போ பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 to 42, 2ஆம் பாதம் முடியும் 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் 28லேருந்து 35 வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 to 27 கேது தசை. கேது இது இருக்கிற இடத்த பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னாக்கா 20 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே வருது. இது எல்லாமே பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் கேது தசை அந்த அளவுக்கு கெடுக்காது. சனி பார்வையில் மாட்டினா மட்டும்தான். அந்த வயசில் சனி பார்வையில் மாட்டாது. இப்போல்லாம் சனி பார்வையில் இல்லை. ஒரு வயசு இருக்குது, அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. அந்த வயசில் தான் வந்து அந்த சனி பகவானுடைய இப்போ நகரக்கூடிய இடத்துல சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய இடத்துல அந்த கேது இருந்திருக்கும். இப்போ கிடையாது. இந்த மாதிரி வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பு, தொழில் இப்போ எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு வந்து ஜென்மராசிக்கு வந்ததுனால ஒரு சில மன உளைச்சல்கள் இருக்கலாம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இது மாதிரி நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்துட்டே வரும். அது பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி. நல்ல ஒரு புக்ஸு படிங்க, மன சம்மந்தப்பட்ட புக்ஸ் படிங்க. இல்லைனா கோயில் குளத்துக்கு போகிறது, இது மாதிரி மன அமைதி எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போங்க. திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் கேது தசையில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறதே நல்லது. வயசு இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு கேது தசையில் திருமணம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கும், புதனோட வீட்டில் இருக்கும், எல்லாம் அவயோகம் செய்யக்கூடிய வீடு தான், இல்லைன்னு சொல்லலை. நிறைய தடைகளை கொடுக்கும் அந்த வீட்டில் இருந்துச்சுனாக்கா. அது மாதிரி வீடுகளில் இருக்கும்போது கொஞ்சம் திருமணங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து சுக்கிர தசை. சுக்கிரன் பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 62, 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 to 55, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 to 47. இந்த வயசில் தான் இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது வரும். அதாவது 27 வயசுலேருந்து 62 வயசுக்குள்ளே வருது. இப்போ 27 வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும். எடுத்த உடனே கொடுத்துரும். 27 28 இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பூச நட்சத்திரம் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா 27 to 31 32க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் சக்ஸஸ் ஆகும். சனி வகரமாகிறார். இப்போ 7ஆம் அதிபதி தான். ஒரு சில பேருக்கு தடை கொடுக்கலாம். யாராருக்கெல்லாம் தடை கொடுக்கும் அப்படின்னா, சனி பார்வையில் இந்த சனி பகவான் இருந்தால் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் அது மட்டும்தான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. சனி பார்வைனா 4 இடம் தான். அதாவது சனி இருக்கிற இடம் ரிஷபராசி, கன்னிராசி, தனுசு ராசி, இந்த இடங்களில் சனி இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த அளவுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாது. உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் திருமணம் சார்ந்து. இன்னொன்று கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சுக்கிரதசையானது. சுக்கிரதசையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா ஒரு வேலையை கொடுத்துரும் கடகராசியில். அந்த வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையில் வந்து வளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்கு, அவ்வளோதான். வேலையில் ஏன் வளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்கு, அதாவது 50,000 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் சரி, நீங்கள் 2 லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்தாலும் சரி, அதே இடத்துல தான் முதல்ல இப்போ சுக்கிரதசை கொடுத்துச்சுனாக்கா அதே 20 வருஷம் அதே இடத்துல தான் வச்சுன்னு இருக்கும். நீங்கள் வேறு எங்கே போனாலும் சரி அந்த சம்பள உயர்வுன்னு ஒன்று இருக்காது. அது மாதிரி வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேர் வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டுறது எல்லாமே இருக்கும். சுக்கிரதசையில் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லலை. அதாவது சுக்கிரன் வந்து பங்கப்படக்கூடாது, அவயோக நட்சத்திரம் ஏறக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு வந்து அந்த நட்சத்திராதிபதி சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திராதிபதி அவருக்கு மறையக்கூடாது. இன்னொன்று வீடு கொடுத்த கிரகமாக ஆட்சி உச்சத்தில் வந்துட்டால் சிறப்பு. அப்போ வேலைங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம் பாதிக்கப்படும். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கலை வைக்கும். சுக்கிரதசைனாவே உங்களுக்கு 20 வருஷங்கள் போகுதுன்னு வச்சிங்களேன், திருமண வாழ்க்கையில் ரொம்ப உஷாராக இருங்க. ஏன்னா சனியுடைய நட்சத்திரம் நீங்கள், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், இல்லைன்னு சொல்ல. எல்லாருக்கும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து சனியை வந்து நல்லா உக்காரணும். 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சனி பகவான் நல்லா உட்காரணும். லக்ன யோகராக வரணும். இல்லை நான் லக்னத்துக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்தால் கூட மறைமுக சுப தொடர்பில் இந்த சனி பகவான் வந்துச்சுனாக்கா சிறப்பு. இன்னொன்று, இந்த ராசிக்கு வந்து சுக்கிரன் நன்மை செய்ய மாட்டார். ஆனால் வேற ஒரு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்துட்டால் இன்னும் சிறப்பு. அது மாதிரி நிறைய கொடுத்துரும். கர்மா அடிப்படையில், பிறப்பு அடிப்படையில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை இந்த ஜாதக ரீதியாக பிறப்பு அடிப்படையில் நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ சனி வக்ரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. சுக்கிரனோட தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு
ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிரன் உச்சமாக இருந்து தசை பண்ணும். அதாவது மீன ராசியில் அந்த இடத்துல தான் இப்போ சனி போயிட்டுருக்காரு. இன்னொன்று வந்து 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். அது ஒன்று. இன்னொன்று நீசமாக இருந்து தசை பண்ணுறது, அதாவது புதனோட வீட்டில் இருந்து தசை பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் தனுசு வீட்டில் தசை பண்ணுறது, அங்கேருந்து தசை பண்ணுறது. இப்போல்லாம் சனி பார்வை ஏதோ ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா, சனி பார்வையும் சனி நகரக்கூடிய இடத்துலையும் சுக்கிரன் இருக்குன்னாக்கா, இப்போ வேலை ரீதியாக ஒரு சேஞ்சஸை எதிர்பார்ப்பீங்க. வேலை மாற்றங்களை எதிர்பார்த்துட்டே வருவீங்க. இப்போ வந்து அதெல்லாம் சக்ஸஸை கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு வேலை எப்படி எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஒரு சில பேருக்கு வந்து வேலையிலே இருக்கலாம்னு தோணும், ஆனால் அந்த வேலை போயிடும். இல்லைனா வெளிநாடாக இருந்தால் விசா ப்ராப்ளம் வரும். அது மாதிரி இடம் மாற்றி விடுறதுக்கான ஒரு பிரச்சனைகள் போகும். எப்படியோ ஒரு இடத்த மாற்றணும் அப்படின்னாக்கா ஒன்றும் விசா பிரச்சனை இருக்கும், இல்லைனாக்கா அந்த வேலை பிரச்சனை இருக்கும். வேலை மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகிறது, இந்த விசா வந்து பிரச்சனையாகி இன்னொன்று எக்ஸ்டன் ஆகிறது, இது மாதிரியான ஒரு நெருக்கடியில் இப்போ அந்த சனி வக்கர காலங்களில் பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி அது பாசிட்டிவ் தான். ஏன்னா குருவோட பார்வை இருக்குது அப்படின்றதுனால, குரு ஜென்மராசியில் இருக்குது அப்படின்றதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் தான் சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு. இதில் திருமண வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நிறைய மன சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் வரும். மன அழுத்தத்தை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா சுய ஜாதகம் நல்லா இருக்குது, ஓகே. இப்போ சுய ஜாதகம் சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும். தொழில் செய்கிறவங்க வந்து கடன் வாங்கி எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா விட்டுருங்க. ரொம்ப கஷ்டத்தில் போகுது அப்படின்னாக்கா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். தைரியத்தை வர வச்சிங்க. ஏன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த சனி பகவான். சமீப காலமாக கடன் பிரச்சனை அது இதுன்ட்டு கடன்லேருந்து மீண்டு வர முடியல அப்படின்லாம் இருக்கிறாங்க. இப்போ கடன்லாம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுத்த கடன் வர்றது, மணி லாக்காக இருந்துச்சுனாக்கா அது திரும்பி வர்றது, அதெல்லாம் வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். அடுத்து வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் தசைகள், இந்த 3 தசைகளை நான் சேர்த்தே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரே ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாது. எல்லாத்துக்குமே வேலை தொழிலுன்னு பற்றி சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதனால் இது எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 62 to 85, 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 55 to 79, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 47 to 70. இந்த 47லேருந்து 85 வயசுக்குள்ளே தான் இந்த 4 பாதங்களில் இருக்கிறவங்களுக்கும் இந்த 3 தசைகளை வரும். சூரிய, சந்திர, செவ்வாய் தசைகள். இது எல்லாமே யோகா தசைகள் தான். நீங்கள் வந்து ஏன்னா சனி பார்வையில் அதிகமாக இருக்காது. இப்போ இருந்தால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மீன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன்லாம் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கெல்லாம் 2028 வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மீன ராசியில் ஒரு 3-4 கிரகங்கள். ஏன்னா செவ்வாயும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், செவ்வாயும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். சந்திரன் மட்டுமே இந்த ராசியில் இருப்பார், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா சூரியன், செவ்வாய், இன்னொன்று சுக்கிரன், புதன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம். சனி பகவான் அந்த 2 நட்சத்திரத்தில் தான் வக்கரமாகிறார். சனியுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இன்னொன்று அங்கேயே இந்த சனி பார்வைப்படக்கூடிய இடத்துல இல்லைனா சனி நகரக்கூடிய இடத்துல இந்த சூரியனும் புதனும் இன்னொன்று சுக்கிரன், இது மாதிரியான கிரகங்கள், ஏன்னா 4ஆம் அதிபதியாக வராரு இல்லையா சுக்கிரன், இது மாதிரியான கிரகங்கள் இந்த சனி பார்வையில் இருந்தால் இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தால் இந்த வேலை ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ தீர்வுக்கு வரும். மருத்துவ செலவுகள் நிறைய இவங்களுக்கு இல்லைனா கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வச்சுட்டு வருவாங்க. இவங்களுக்கே கூட மருத்துவ செலவுகள் இருக்கலாம், அதெல்லாம் கம்மியாகும். கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனை தீர்வுக்கு வரும். நல்ல ஒரு மாற்றங்கள் தான். அந்த சனி வக்கர காலத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்ல. கடைசியாக வர்றது ராகு தசை. 70 வயசுக்கு மேலே, 70 வயசுக்கு மேலேனாக்கா அந்த ராகு இருக்கிற வீட்டை பொறுத்து, அதாவது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை வருதுன்னாவே இது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதி மாதிரி அது செயல்பட ஆரம்பிக்கும். அந்த வீட்டதிபதி வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் ஓகே, சூப்பர். இப்போல்லாம் வந்து ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் மட்டும் உண்டு. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொன்று வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில், எல்லா குடும்ப உறவுகள்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த சனி வக்கர காலத்தில். ஏன்னா அஷ்டமாதிபதி தான் வக்கரமாகிறார். நிறைய மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த மனக்குழப்பெல்லாம் இப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா இந்த ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. அந்த கடைசியில் வரக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 70 வயசுக்கு மேலே 95 வயசு வரைக்கும் வருது இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.